புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். வல்லமையும் சத்தியம் நிறைந்த நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை நாயருக்கு முன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகள், பலவீனமானவர்கள். நீர் கொடுக்கின்ற அந்த திருவிருந்து நற்கருணை எங்களுக்கு ஆன்மீக உணவாக உள்ளத்திலே நிறைந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. ஆம் ஆண்டவரே, நற்கருணை இல்லாமல் திருச்சபை இல்லை. இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே இறுதியிலே இதை உணவாக உண்டுங்கள், பானமாக பருங்கள் என்று தன் உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடுத்தார். அவருடைய அந்த அழியாத விருந்து எங்களுக்கெல்லாம் திருச்சபைக்கு அரு மருந்தாக இருக்கிறது. ஆண்டவரே, எம்முடைய பங்கு மக்களை திருக்கரத்தில் ஏந்தி செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் வல்லமையான கரங்கள் நிறைவாக இறங்குவதாக. ஆன்மீக காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆஸ்வதியும். நோன்புகள், இறை வேண்டல்கள், திருப்பலிகள், ஜபங்கள் வழியாக நடக்கின்ற முயற்சிக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பான தேவன், இந்த வேளையில் எம்முடைய திருச்சி மறைமாவட்ட காவியம் கருத்தர் நிலையத்தினுடைய இயக்குனர் அன்பு லியோ ஜான்சனையும் அவருடைய பணியாளர்களையும் கொடுக்கிறோம். எம்முடைய மறை மாவட்டத்தில் எடுக்கிற ஒவ்வொரு பணிக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவர் மறை மாவட்டத்தை நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா காரியத்திலும் நற்கருணை நாதர் நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. நாங்கள் பலவீனர்கள், எங்களை பலப்படுத்தும் சக்தியை தாரும் பயனற்றவர்களாகிய எங்களை பயனுள்ள கருவியாக மாற்றுமடியை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நீரே இருந்து செயல்பட்டு நாங்கள் ஒருவரும் நலமாடும் ஆலயங்களாக, உம்முடைய சாட்சிகளாக, உம்முடைய கருவிகளாக எங்கள் ஒரு நாளும் உருவாக்கி வழிநடத்தணும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 நாம் அனைவரும் எழுந்திருப்போம். பாடல் எண் 20 நாம் கரங்கள் தட்டி இணைந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம்.
இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன்.
ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்கள் தட்டி இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆராதனை 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 இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசுவே ஆராதனை 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 இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா ஆராதனை 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 இயேசுவே 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 நன்றி நன்றி ஆண்டவரே இயேசுவே 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 அகநாடைய பெண்ணை சந்தித்த இயேசுவே, இயேசுவே தாவீத மகனே இறங்கும் என்று கத்திய பொழுது அவருக்கு செவி கொடுத்த ஆண்டவரே, ஆண்டவரே இதோ அந்த பெரும்பாடு பெண் உம்மை தொட்டபோது சுகம் தந்த இயேசுவே, ஆண்டவரே இதோ நம்பிக்கையோடு அந்த சக்கேயை எப்படி அன்னைக்கு அவனுக்கு வாழ்க்கையில மீட்பு கிடைத்ததோ, எப்படி அவனுடைய வாழ்க்கை மாறி போனதோ, அந்த ஒரே ஒரு நொடி, அந்த ஒரே ஒரு தருணம் அவனுடைய வாழ்க்கை மாறி போனதோ, இதே அதோ நம்பிக்கையோடு கூட உமது திருமுன்பாக ஒன்று கூடியிருக்கிற இந்த சகோதர சகோதரிகளை, இந்த அன்பு நேயர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவரே. நற்கருணையில் இருந்து கொண்டு என்னுடைய மகனுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் அப்படின்னு நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. இதோ உம்மை தேடி உம்மை பார்ப்பதற்காக ஓடி வந்திருக்கிற இந்த சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களை, அன்பு மனைவிகளை, அவர்களது கணவர்களை, இன்னும் அவர்களது குழந்தைகளை ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இவர்களது நம்பிக்கையை பலப்படுத்தும் ஆண்டவரே, இவர்களது விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். நீர் எங்களோடு இருக்கிறீர்
செய்வீர் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. வாழ்ந்து கொண்டிருப்பவரே நன்றி. எங்களது கண்ணீரை காண்பவரே நன்றி. எங்களது குரலை கேட்பவரே நன்றி. எங்களை ஆசீர்வதிப்பவரே நன்றி. எங்களை வழி நடத்துபவரே எங்களது வாழ்வின் மையமாக இருப்பவரே நன்றி. எங்களை அபிஷேகம் செய்தவரே நன்றி. எங்களை அரவணைப்பவரே உம்மை நன்றி. தாங்கி பிடிப்பவரே உமக்கு நன்றி. எங்களை உயர்த்தி பாதுகாப்பவரே நன்றி. எங்களோடு இருப்பவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு மேலாக இருப்பவரே நன்றி. எங்களுக்கு அருகாமையில் இருப்பவரே நன்றி. எங்களை ஆசீர்வதிப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. இயேசுவே, உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. வேற யாருமே இல்லப்பா. அம்மாவும் நீரே, நீங்கதான். என்னப்பாவும் நீரே, அப்பா. என் ஆன்மநேச நீரல்லோ. நீர்தான் ஐயா. அம்மாவும் நீரே, அம்மா. என்னப்பாவும் நீரே, அப்பா. என் இதய துடிப்பும் நீரல்லோ. இயேசுவே, உம்மை போல இயேசுவே, இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. கதறினே நான் புலம்பினே, உம்மை தவிர யாரும் வரலையே. யாருமே வரலப்பா. நான் புலம்பினே, உம்மை தவிர யாரும் வரலையே. யாரும் வரலப்பா. என் இயேசுவே வாருமையா. என் இயேசுவே வாருமையா. என் இயேசுவே வாருமையா. என் இயேசுவே வாருமையா. 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 ஆறுதலே. ஆறுதலே. என் இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 11 முதல் 17 வரை. அதன் பின் இயேசு நயீன் என்னும் ஊருக்குள் சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்த பொழுது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி
யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அமர்வோம். அன்பார்ந்தவர்களே, இரண்டு ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இதுக்கு முந்திய பகுதியை லூக்கா நற்செய்தியில வாசிச்சோம்னா, அந்த நூற்றுவ தலைவன் அவருடைய நம்பிக்கையினால் அவருடைய ஊழியன் குணம் பெறுவதை நாம் வாசிக்க கேட்போம். அப்ப இயேசு சுகம் கொடுக்கிறார், குணம் கொடுக்கிறார் என்பதை அறிந்தவுடன், உணர்ந்தவுடன் ஒரு பெரிய கூட்டமே அவரோடு கூடியிருக்கும். அந்த கூட்டம் அப்படியே நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. இந்த நயீன் அப்படிங்கிற ஊருக்குள்ள நுழைகிற பொழுது எதிரே இன்னொரு கூட்டம் வருகிறது. ரெண்டு ஊர்வலம். ஒரு கூட்டம் எப்படி அப்படின்னா மகிழ்ச்சியால நிரம்பி இருக்கிறது. நம்ம கூட இயேசு இருக்கிறாரு, கவலையே இல்லை, எது கேட்டாலும் நமக்கு கிடைக்கும், நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இயேசுவை அருகாமையில் வைத்துக்கொண்டு வருகிற கூட்டம். இன்னொரு புறத்தில் பார்க்கிற பொழுது வாழ்க்கையில இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற அந்த விதவை பெண், அந்த கைம்பெண், மகனை இழந்த அந்த தாய். பிரியமானவர்களே, ஒரு பாடையை சுமந்து கொண்டு வாழ்க்கையின் கடைசி நேரத்துல ஒருவனை அடக்கம் செய்வதற்காக வெளியில வந்துகிட்டு இருக்கிற கூட்டம். பிரியமானவர்களே, நிறைய சந்திப்புகள் நம்ம எதுவுமே பண்றதே இல்லை. வெளியில போவோம், இது போல ஒரு சாவு ஊர்வலத்தை பார்ப்போம், அப்படியே கடந்து கொண்டு போய்விடுவோம். ஒரு சிலர் போனா போதுன்னு இறக்கப்பட்டு அவங்களுக்காக ஏதோ ஜெபம் சொல்லிவிட்டு கடந்து போவோம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு சில மனிதர்களை பார்ப்போம், அவரை பார்த்துட்டு அப்படியே நகர்ந்து போவோம், கடந்து போயிடுவோம். ஆனா ஒரு சில மனிதரை நாம் பார்க்கிற பொழுது அந்த தருணம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். பிரியமானவர்களே, நாம் அதிகமாக கூட தொடர்ந்து சிந்தித்தோம். ஆண்டவரை நான் அடிக்கடி கோயிலுக்கு போகிறேன், பார்க்கிறேன், திருப்பலியில கலந்து கொள்கிறேன், நற்கருணை ஆசீர்வாதத்துல பங்கேற்கிறேன், ஆனா அது என்னை எதுவுமே செய்யவில்லை. என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. இன்னைக்கு இருந்தது போல நாளைக்கும் அதே போலதான் இருக்கிறது. அப்ப அந்த சந்திப்பு எனக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும், அவர்கள் அந்த ஊர் வாயில நெருங்கி வந்த பொழுது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தார்கள், சுமந்து வந்தார்கள். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தார்கள். இங்க என்ன நடக்குதுன்னா, அவரை கண்ட ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொள்றார். அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க அந்த இளைஞனை அடக்கம் செய்வதற்காக தூக்கிட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் கடவுள் அவர்களை காண்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இங்க என்ன அப்படின்னா, நானும் பல நேரத்துல வருகிறேன் சக்கேயுவை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மரத்துல ஏறிக்கொண்டான். நான் உன் வீட்டிலேயே தங்குறேன் வா அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு மீட்பு உண்டாயிற்று அப்படின்னு சொல்றாரு. கனானேய பெண்ணு அவளுடைய வாழ்க்கையில அவருக்கு முன்னாடி போய் மரித்து, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், என்னுடைய மகள் பேய் பிடித்து கொடுமைக்கா உள்ளாகி இருக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் கண்டுகொள்ளவே இல்லை. கடைசி அம்மா உன்னுடைய நம்பிக்கை பெரிது அப்படின்னு சொல்லி அந்த ஊரே கொண்டாடுகிற அளவுக்கு அந்த பெண்ணை உயர்த்தி மகிழ்ச்சிட்டு போறாத பார்க்கிறோம். அடுத்தது, மற்றவர்களை போல என்னால சொல்ல முடியாது அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த அந்த பெரும்பாடு சுமந்த அந்த பெண்மணி ஆண்டவரது ஆடையை தொட்டு நலம் பெற்றுக் கொள்கிறாள், குணம் கற்றுக்கொள்கிறாள். பிரியமானவர்களே, இங்க நான் யோசிச்சு பார்க்கிறேன், இது எதுவுமே நடக்கலங்க, எதுவுமே நடக்கல. யாருமே கேட்கல, யாருமே தொடல, இயேசுகிட்ட பத்தி சொல்லல. எதுப்புற வரது இயேசுதானா என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம அவர்கள் சோகத்திலே
அவர்கள் அப்படியே நொறுங்குண்ட நிலையில அந்த பாடியை தூக்கிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நான் யோசிச்சு பார்க்கிறேன், இயேசுவுக்கு எதுங்க ஞாபகத்துக்கு வந்திருக்கும்? இயேசு பார்க்கிறார், ஒரு தாய் கதறி கொண்டு போகிறார், ஒரு தாய் கண்ணீரோடு புலம்புகிறாள், கத்தி கத்தி கேட்கிறாள். நான் இப்படி நினைச்சு பார்க்கிறேன், எப்படின்னா ஒருவேளை மாதாமாவை நினைச்சு பார்த்திருப்பாரோ, மாதாமாவை நினைச்சு பார்த்திருப்பாரோ. எங்க அம்மா நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நான் இங்கே அற்புதம் செய்கிறேன், நான் இங்க ஏராளமான அதிசயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எங்க அம்மா என்ன செய்வாங்க? சாப்பிட்டு இருப்பாங்களா? தூங்கி இருப்பாங்களா? எங்க அம்மாவுக்குன்னு பிறந்த ஒரே ஒரு மகன் நான் தானே. நான் இப்படி இந்த உலக காரியங்களை குறித்து என்னுடைய மக்களோடு இருக்கிற பொழுது என்னுடைய தாய் என்ன செய்து கொண்டிருப்பார் என்கிற ஒரு எண்ணம் ஒருவேளை வந்திருக்கலாம். அதைவிட இயேசுவுக்கு பயங்கரமான ஒரு குணம், யாராவது கூப்பிட்டாங்கன்னா உடனே பேசிடுவார், என்னப்பா வேணும்னு கேட்டுருவார். அவ்வளவு இரக்க குணம். இது எல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது என்ன பண்றாரு? இதை கண்ட ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொண்டு, அழாதீர். பா, நீங்களும் நானும் கண்ணீர் விட்டு கதறி அழுகிற பொழுது நம்ம இயேசு நம்ம பார்த்து சொல்ற வார்த்தை அழாதே. பிரியமானவர்களே, இயேசு சொல்ற அழாதே அப்படிங்கிற குரலை கேட்க கூட முடியாத அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்? நமக்கு தேவையானதை அடுக்கி கொண்டே போகிறோம். அவர் பேசுறத நம்ம கேட்கறதே இல்லை. ஏன் அந்த அம்மாவை பார்த்து அழாதேன்னு சொன்னாங்கன்னா, ஒருவேளை அவங்க அம்மாவை நினைச்சு பார்த்திருக்கலாம். இல்ல, இயேசுவுக்கு முன்பாக யாரும் அழுவது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இயேசு கிட்ட தாங்க நீங்களும் நானும் இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கிறோம். மறந்துடாதீங்க. நீங்க கேட்க வேண்டும் என்று இல்ல, உங்களது வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக, உங்களது கவலைகளுக்காக, உங்களது ஏமாற்றங்களுக்காக, உங்களது எதிர்பார்ப்புகளுக்காக இவர் கண்ணில் படும்படி பார்த்தீங்கன்னா போதும், நின்னீங்கன்னா போதும், அழுதீங்கன்னா போதும், உங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்சிருங்க. இதை விட என்னங்க செய்ய போறோம்? பிரியமானவர்களே, நீங்க நடந்து போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இயல்பானதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவரை நினைச்சு கண்ணீர் விட்டா போதும். அந்த அம்மா வேற ஒண்ணுமே செய்யல. இயேசு வராருன்னு கூட தெரியல, ஏதோ ஒரு கூட்டம் வருகிறது, அவ்வளவுதான் அவங்களுக்கு. என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நிறைய இடங்களுக்கு நாங்க ஜெப கூட்டத்துக்கெல்லாம் போகிற பொழுது, இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக மாதா தொலைக்காட்சியின் மூலமாக போகிற பொழுது ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர், நான் பொணமா இருக்கிறேன் ஃபாதர், என்னுடைய குடும்பத்துல யாருமே என்ன மதிக்கிறது இல்லை ஃபாதர், கடனாளிகள் எல்லாம் பார்க்கிற பொழுது பேசாம செத்துடலான்னு தோணும் ஃபாதர், என்னுடைய மனைவியே என்னை பார்த்து இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிற பொழுது, என்னுடைய கணவனே எனக்கு எதிராக இருக்கிற பொழுது, என்னுடைய குழந்தைகளே, என்னுடைய சகோதர சகோதரிகளே எனக்கு எதிராக நிற்கும் பொழுது நான் பொணம் போல நினைக்கிறேன் ஃபாதர், என்னுடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை ஃபாதர். பிரியமானவர்களே, இங்க தன்னுடைய மகன் இறந்து போன பிறகு அந்த தாய் தன்னையும் ஒரு பிணமா நினைக்கிறாங்க. எனக்கு இனிமேல் வாழ்க்கை இல்லவே இல்லை. யூத சமூகத்துல பெண்களாக பிறப்பதே ஒரு சாபம். அதுவும் அவங்க விதவையான பிறகு அவங்களுடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு போயிருது. ஒரே ஒரு மகன், அவனும் இறந்துட்டான். அன்பார்ந்தவர்களே, இது வெறுமனே இறப்பு மட்டும் அல்லங்க, அவங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சந்திப்பு வேறொன்றாக மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நற்கருணை ஆண்டவரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம், ஆராதனை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நாமளும் கூட எதையோ இழந்த ஒரு மனநிலையில இருப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களையும் பார்த்து சொல்லுங்கப்பா, அழாதன்னு சொல்லுங்கப்பா. ஏராளமான இயலாமைகளோடு இருக்கிறோம், ஏராளமான பாவங்களோடு குற்றங்களோடு நிற்கிறோம்.
எங்களுடைய வாழ்க்கை மாறாதா என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒண்ணுமே கேட்காத அந்த தாயே பார்த்து அழாதன்னு சொல்லிட்டு அந்த மகனையே மீட்டு கொடுத்தார் அப்படின்னா, கத்துகிற, கேட்கிற, கதறுகிற உங்களையும் என்னையும் பார்த்து எதுவுமே பேசாம போயிருவார் அவரு? எப்படி போவார்? பிரியமானவர்களே, ஏதோ ஒரு சடங்குக்காக நாம் நற்கருணையை வணங்கவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சடங்கு அல்ல, இது சம்பிரதாயம் அல்ல. இந்த நற்கருணையில் இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்கிறார். யார் ஒருவர் நம்பிக்கையோடு அவருக்கு முன்பாக நிற்கிறார்களோ அவர்கள் அந்த இயேசுவை சந்திக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இழுத்து மூடிடணும் அப்படின்னு சொன்ன இந்த மாதா தொலைக்காட்சி இன்னைக்கு ஏறக்குறைய 12 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த நற்கருணை ஆண்டவர் தான். இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நாங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை தான். இந்த மக்கள் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக உட்கார்ந்து மாதா தொலைக்காட்சியை நீங்க நடத்துங்க சாமி அப்படின்னு ஒப்பு கொடுக்கிற அந்த ஜெபம் தான். ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஏதோ ஒரு சடங்குக்காக அல்ல இந்த நற்கருணை ஆண்டவரை நம்பி இருப்பது. இதுதான் நம்முடைய ஆண்டவர். இதுதான் கத்தோலிக்க திருச்சபையின் அசைக்க முடியாத சொத்து. பிரியமானவர்களே, இதோ அந்த நயின் ஊர் கைம்பெண்ணை சந்தித்த அந்த கடவுள் இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற, இங்கே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நம் ஒவ்வொருவரையும் சந்திப்பார். ஆண்டவரே எங்களை தொடுங்க, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொல்லி நம்மை முழுவதுமாக, நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நீர் எங்களை தொடும். எங்களது வாழ்க்கையில் இருக்கிற பாவம், கஷ்டம் எல்லாம் மாறும். ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இதோ ஆண்டவரை நாம் சந்திக்கிற நேரம், உயிரோடு வாழ்கின்ற நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நம்மோடு தங்கி பேசுகிற நேரம், நம்முடைய கஷ்டங்களை, கண்ணீரை காண்கிற தெய்வம் நம்மை கடந்து போய்விட மாட்டார். அந்த ஆண்டவருடைய கால்களை இறுக்கமாக பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே எனக்கு கொடுத்துட்டு போங்க என்று சொல்லி உரிமையோடு கேட்போம், நம்பிக்கையோடு கேட்போம். நம்ம ஒப்பு கொடுப்போம். பாடல் 167. இயேசுவே நீ தொட்டாற் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னாற் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். பாடுவார். இயேசுவே நீ தொட்டாற் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னாற் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். பிரியமானவர்களே, இதோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்ட அத்துணை பேருடைய வாழ்க்கையும் மாறி போனது. யாரை குறித்து இயேசு பேசினாரோ அந்த ஒரே வார்த்தை அவளது வாழ்க்கையை மாற்றி போட்டது. இதோ இந்த நாள்ல, இந்த நேரத்துல நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நம்மை தொடுவதற்காக வந்திருக்கிறார், நம்மோடு பேசுவதற்காக வந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். நாம சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இங்கே மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். நம்பிக்கையோடு கேட்போம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி கவலைப்படாமல், கண்டுகொள்ளாமல், என்னுடைய ஆண்டவரோடு நான் பேசுவேன், என்னுடைய ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவரே என்னை தொடுங்க என்று சொல்லி நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவை நீ தொட்டாற் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம்
காணும். இயேசுவை நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவை நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தைகளை பேசுறதுக்கு எனக்கு வெக்கமா இருந்துச்சு. கோவிலுக்கு போறது கூட பல நேரத்துல பக்கத்து வீட்டுல என்ன சொல்லுவாங்களோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இதோ அப்படியெல்லாம் செயல்பட்டது எல்லாம் கடந்து இன்னைக்கு உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். பேச முடியாத என்னுடைய வாய் இனிமேல் உன்னை பற்றி நான் பாடணும், உம்மை பற்றி நான் பேசணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாக கீதங்கள் பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாக கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆண்டவரே, என்னுடைய காதுல உம்முடைய வார்த்தைகள் கேட்காத அளவுக்கு நான் மூடிக்கிட்டு இருந்தேன் ஆண்டவரே. பல நேரத்துல ஆலயத்திற்கு வந்த பொழுதும் என்னுடைய கவலை, கண்ணீர் அப்படின்னு அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். நீ என்னோட பேசுறத நான் கேட்கல ஆண்டவரே. உன்னை சந்திக்கிற அந்த தருணத்துல எதேதோ எண்ணிக்கொண்டு நான் கடந்து போயிருந்தேன், மறந்து போயிருந்தேன். ஆண்டவரே, இதோ இப்பொழுது நான் உங்களை சந்திச்சிருக்கிறேன். நீ பேசின வார்த்தைகள் என்னுடைய காதுல விழுந்திருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, உன்னுடைய வார்த்தையை தொடர்ந்து நான் கேட்கணும். என்னுடைய குடும்பத்தினர் கேட்கணும், என்னுடைய நண்பர்கள் கேட்கணும். என்ன தொடுங்கப்பா, என்ன தொடுங்கப்பா, என்ன தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. தொடுமாட்டவர் இவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராத உன் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராத உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, இதோ எல்லோரும் பாவின்னு சொன்ன அந்த சக்கேயு உங்களை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும்னு சொல்லி அந்த மரத்துல ஏறிக்கிட்டான். அவனுடைய வாழ்க்கை மாறி போனது ஆண்டவரே. இதோ உங்களை பார்க்கணும்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையும் மாறணும்பா. எங்களுடைய கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாமே மாறணும்பா. எங்களை தொடுங்கப்பா, எங்களை தொடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய சகோதர சகோதரிகளை, இந்த குழந்தைகளை தொடுமாண்டவரே, தொடுமாண்டவரே, தொடுமாண்டவரே. எழிலேதும் காணாத என் கண்
அழகான உன் வதனம் கண்ண செய்கிறே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னார் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, பல நேரத்துல நான் எவ்வளவோ வச்சிருந்தாலும் கொடுக்கணுங்கிற அந்த கை எனக்கு வரதே இல்லை ஆண்டவரே. மற்றவர்கள் மேல ஏராளமான பொறாமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சகோதர சகோதரிகளோடு கூட பகிர்ந்து கொள்கிற மனசு இல்லவே ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன தொடுங்கப்பா. நான் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழணும். என்னிடம் நீ கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்து எல்லாம் நான் பகிர்ந்து கொள்வதற்காக மட்டும்தான், அவர்களோடு விட்டு கொடுத்து இணைந்து வாழ்வதற்காக மட்டும்தான். என்ன தொடுங்கப்பா, என்ன தொடுங்கப்பா, என்ன தொடுங்கப்பா. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, இதோ அந்த நயின் பட்டணத்துல ஒரு தாய் ஒரு பிணமாக வந்தா. அவங்களுக்கு உணவே இல்லை. காரணம், அந்த மகன் இல்லை. ஆமாம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் உணர்வேதும் இல்லாத பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை பாருங்கப்பா, எங்களை தொடுங்கப்பா. ஏராளமான பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டு நடை பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளும் என்று கூட பல நேரங்களில் கதறி இருக்கிறோம். எங்களை தொடுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கை மாறணும்பா. உங்களுடைய பெயரால நானும் மகிழ்ச்சியா நிம்மதியா இந்த சமூகத்துல வாழணும்பா. என்ன தொடுங்கப்பா. இதோ நம்பிக்கையோடு இருக்கிற இந்த சகோதர சகோதரிகளை தொடுமாண்டவரே, தொடுமாண்டவரே, தொடுமாண்டவரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வு கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வு கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கரங்களை செய்து ஆராதனை 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 ஆராதனை. என் இயேசுவே ஆராதனை ஆராதனை. பாடுவோம். என் இயேசுவே ஆராதனை ஆராதனை. ஆறுதலே ஆராதனை ஆராதனை. ஆறுதலே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை ஆராதனை.
ஆண்டவரே, இதோ அந்த தாய் கண்ணீர் விட்டு கதறி அழுத போது நீங்க அந்த அம்மாவை பார்த்து அம்மா அழாதன்னு சொன்னீங்களே. இதோ இங்கே ஏராளமான மக்கள், உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டே இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில விடுவி கிடைக்காதா? எங்களுக்குள் இருக்கிற இந்த பிரச்சனை தீராதா? எங்களுடைய கடன் அடைக்கப்பட முடியாதா? எங்களுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாக மாறாதா என்று எண்ணி ஏங்கிக் கொண்டு ஆண்டவரே கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே அவங்கள பார்த்து சொல்லுங்கப்பா, அழாதான்னு சொல்லுங்கப்பா. இதோ இன்னைக்கு வாசிக்க கேட்டோமே, கடவுள் மனிதரை தேடி வந்திருக்கிறார் என்று. எங்களை தேடி வந்த இயேசுவே, எங்க சாமியே, இவ்வளவு நாள் உன்னை தேடாம இருந்திருக்கிறேன், உன்னை கண்டு கொள்ளாமல் கடந்து போயிருக்கிறேன், உம்மை சந்திக்காம ஏதோ சடங்காக இந்த நற்கருணை ஆராதனையிலும் திருப்பலியிலும் நான் வந்து அப்படியே இருந்து விட்டு அப்படியே போய் இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க எவ்வளவு வல்லமையானவர் என்பதை உணர்ந்தவராக நான் இன்னைக்கு இருக்கிறேன். என்னை தேடி வந்த என்னுடைய சாமி என்பதை இந்த நான் கண்டு கொண்டேன். ஆண்டவரே, அந்த தாய்க்கு எப்படி அந்த தருணம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தருணமாக மாறுனுச்சோ, எப்படி விவிலியத்தில் பல மனிதர்களுக்கு உம்மை சந்தித்த அந்த நொடியில அவர்களுடைய வாழ்க்கை மாறி போனதோ, என்னுடைய வாழ்க்கையை மாத்துங்கப்பா. இதோ நம்பிக்கையோடு உமக்கு முன்பாக இருக்கிற இந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. உம்முடைய வல்லமையாலே, உம்முடைய கருணையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய பேரன்பினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் ஆண்டவரே, எங்களது நோய்கள் குணமாகணும் ஆண்டவரே. வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம், குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திரு உடல திரு ரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடையிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.